எதையும் பொன்னாக்கும் வல்லமை பெற்றவர். ஆனால் பொன்னில் சிறிதளவும் பிரியமில்லாத 18 சித்தர்களில் முக்கியமான கொங்கணர் சித்தரின் வரலாறு. மேலை கடற்கரையை சேர்ந்தவர்தான் இந்த கொங்கண சித்தர். பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு நவபாஷண சிலையை உருவாக்கிய போகரின் சீடர் தான் இந்த கொங்கணர். இவர் தன் குருவை போலவே குகையில் நவபாஷண லிங்கத்தை வடிவமைத்து வழிபட்டதாகவும், கால வெள்ளத்தில் அந்த சிவலிங்கம் குகையில் புதைந்து விட்டதாகவும் அங்கு வரும் சிவனடியார்கள் கூறுகின்றனர். கொங்கணருக்கு கொங்கணர், கொங்கண சித்தர், கொங்கண நாயனார், கொங்கணநாதர் என பல பெயர்களும் உண்டு. கொங்கணர் திருவள்ளுவரின் சீடரும் கூட. இவர் பெயரில் வைத்திய, ரசவாத, யோக நூல்களும் பாடல்களும் உள்ளது. இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தவர். கொங்கு நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் இவர் இப்பெயர் பெற்றார். இவரின் குரு என்று அழைக்கப்படும் போகர் தான் இவருக்கு பெயரும் சூட்டினார். எழில் கொஞ்சும் கேரளத்தின் கொங்கண தேசத்தில் சித்திரை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் புலின்யர் குடியில் கொங்கணர் பிறந்தார் என்று அகத்தியர் 12,000 போகர் 7,000 தெரிவிக்கின்றன. கொங்கணர் சிறந்த அம்பிகை பக்தர் ஆவார். அம்பிகையை வழிபடும் முறையையும் மந்திரங்களையும் போகர் கொங்கணருக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். கொங்கணர் குருநாதரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனே கிளம்பி சென்று உயர்ந்த மலை ஒன்றின் மேல் ஏறி அதன் உச்சியில் அமர்ந்து அம்பிகையை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கையில் மனதிற்குள் ஏதோ தோன்றவே தவத்தை கைவிட்டு சக்தி வடிவங்கள் சொன்ன அற்புதமான ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது கௌதமர் அவர் முன் வந்து, கொங்கணரே, தவத்தை செய்து அதன் மூலம்தான் சிவத்தை அடைய வேண்டும். எனவே யாகத்தை விடு, முதலில் தவம் செய் என்று சொல்லிவிட்டு கௌதமர் மறைந்து விட்டார். எனவே யாகமும் நிறுத்தப்பட்டது. தில்லையை அடைந்த கொங்கணர் மறுபடியும் யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். யாகம் முடிந்ததும் அதற்கு பயனாக கொங்கணருக்கு ஏராளமான சித்திகள் கிடைத்தன. அதனால் நிறைய குளிகைகளை உண்டாக்கினார். ஒரு நாள் கொங்கணர் திருமலிசை ஆழ்வாரிடம் சென்று செம்பை பொன்னாக்கும் குளிகை ஒன்றினை பெருமையுடன் கொடுத்து, இது காணி கோடியை போதிக்கும் என்று கூறினார். ஆழ்வாரின் பெருமையினை கண்ட கொங்கணர் அவரோடு நட்பு உறவு கொண்டார். ஒரு நாள் திருமலிசை ஆழ்வார் சந்திப்பிற்கு பிறகு தவத்தில் ஈடுபட்டார். கடும் தவம் பலன் தந்தது. இரும்பையும் செம்பையும் தங்கமாக்கும் ரசவாதத்தில் கருத்தை செலுத்தாமல் தங்கத்தை வீசி எறிந்தார். தன் சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை. பிச்சை எடுத்த உணவை மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கொங்கணர் சித்தர் கடும் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது மரத்தின் மேலிருந்த ஒரு கொக்கு இவர் மேல் எச்சமிட்டது. இதனால் கொங்கணரின் தவம் கலைந்தது. அந்த கொக்கை கோபத்துடன் பார்த்தார். இதனால் கொக்கு எரிந்து சாம்பலாகியது. தன் தவம் கலைந்ததால் யாரிடமாவது பிச்சை கேட்டு உண்ணலாம் என்ற முடிவுக்கு வந்தார். அப்பொழுது திருவள்ளுவர் வீட்டிலே பிச்சை கேட்டு வந்தார். அப்பொழுது திருவள்ளுவரின் மனைவி வாசுகி அம்மையார் திருவள்ளுவருக்கு உணவு படைத்து கொண்டிருந்தார். அதன் பின் சற்று காலதாமதமாக வந்தமையால் சித்தர் அவர் மேல் கோபம் கொண்டார். தாயே, என்னை ஏன் இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறீர்கள் என்று கோபத்துடன் கூறிவிட்டு வாசுகி அம்மையாரை பார்த்து கேட்டார். ஆனால் வாசுகி அம்மையாரோ உடனே எரிந்து சாம்பலாகவில்லை. கொங்கணார் திகைப்புடன் பார்த்தார். உடனே வாசுகி அம்மையார், என்னை கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவா என்று கூறினார். தான் காட்டில் செய்த செயல் அம்மையாருக்கு எவ்வாறு தெரியும் என்று வியந்து அவரின் கற்பின் வலிமையை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் வழியில் பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்களை தெய்வமாக வழிபடும் தர்மவியாதன் என்பவரை சந்தித்தார். கொங்கணரை பார்த்ததும் தர்மவியாதன் ஓடி வந்து, சுவாமி, வாசுகி அம்மையார் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்டார். கொங்கணருக்கு அடுத்த வியப்பு. நான் அங்கிருந்துதான் வருகிறேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அதற்கு தர்மவியதன், சுவாமி, வாசுகி அம்மார் கணவரிடம் பக்தி கொண்ட பதி விரதை. நானோ பெற்றோர்கள்தான் தெய்வம் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவன். இதனால்தான் எங்களிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது என்று கூறி அவரிடம் இருந்து விடை பெற்றான். கொங்கணர் உண்மையை உணர்ந்தார். அவரவர் தர்மப்படி கடமையை தவறாமல் செய்வது
தன்னடக்கத்துடன் இருப்பது ஆகியவைகள்தான் மனிதனிடம் தெய்வ சக்தியை உண்டாக்குகிறது என்பதை உணர்ந்த கொங்கணருக்கு மனம் நெகிழ்ந்து போனது. கொங்கணர் போகரை சந்திப்பதற்கு முன்பு பல சித்தர்களை சந்தித்து சித்துக்கள் பலதை பயின்றார். தன் குருவான போகரை அணுகி ஆசி பெற்றார். அப்போது அவர், திருமாளிகை தேவன் சாதகம் செய்வதில் கெட்டிக்காரன், நீ அவனிடம் போ, உனக்கு அமைதி கிடைக்கும் என்று வழி அனுப்பினார். பின்னர் போகர் கட்டளைப்படியே திருமாளிகை தேவரை சந்தித்தார். கொங்கணரை உபசரித்த திருமாளிகை தேவர் அவருக்கு பல ரகசியமான சாதனை முறைகளை உபதேசித்து சமய தீட்சை, நிர்வாண தீட்சை முதலியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு கொங்கணர் திருவேங்கடமலை சென்று தவம் செய்தார். அப்போது வளவேந்திரன் என்னும் சிற்றரசன் கொங்கணரை சந்தித்து அவர் சீடராக ஆனான். பல ஞான அனுபவம் விவரங்களை கொங்கணரிடம் இருந்து அறிந்தான். அம்மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க கொங்கணர் பல பாடல்களை எளிமையான முறையில் இயற்றி அருளினார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் இருந்து சங்ககிரி செல்லும் சாலையில் வேலம்மா வலசு என்ற ஒரு கிராமம் உள்ளது. அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சூரிய மலை ஒன்று உள்ளது. மஞ்சள் அரளி செடிகள் பரவி வளர்ந்துள்ள அந்த மலையின் மூலிகை செடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அந்த மலையில் கொங்கண சித்தர் சில நூற்றாண்டு காலம் தங்கி தவம் புரிந்த குகையும் அமைந்துள்ளது. கொங்கணர் சித்தர் வாசம் செய்த இந்த சூரியமலையின் அடிவாரத்தில் சித்தேஸ்வரர் கோம்பை என்ற இடத்தில் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள ஒரு ஆதிசேஷ நாக சிற்பம் ஒன்று உள்ளது. அச்சிற்பம்தான் குகை கோவிலின் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது. அந்த இடத்தில் கொங்கண சித்தர் கால் பாதமும் செதுக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து மலையில் பாறை மற்றும் ஒற்றையடி பாதையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றால் அகன்ற குடை போன்ற பாறையின் கீழே கொங்கண சித்தர் தங்கிய குகை கோவில் இயற்கை எழில் சூழ அமைந்திருக்கிறது. அங்குள்ள பாதாள குகையில் கொங்கண சித்தர் வாழ்ந்து வந்ததாகவும் பல்வேறு மூலிகை இலைகளை பறித்து பல்வேறு மருந்துகள் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் வாசம் செய்ததாக கூறப்படும் இந்த இடத்தில் அவரது சிலையும் உள்ளது. மேலும் இங்கு விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சமேத முருகன், பெருமாள், கன்னிமார் சிலைகளை தொடர்ந்து கொங்கண சித்தரின் மண் சிலையும் உள்ளது. அடுத்து கொங்கண சித்தரின் கற்சிலையும் பாலாம்பிகை சிலையும் உள்ளது. இந்த இரு கற்சிலைக்கு மேல் சித்தரின் யோக முத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகளுக்கு இடதுபுறமாக பாதாள குகைக்கு செல்லும் அறை போன்ற இடத்திற்கு முன்பாக தட்சிணாமூர்த்தி சிலையும் உள்ளது. இந்த சிலையை கடந்து கோவிலின் ஒரு பகுதியில் குகை செல்கிறது. சுமார் 200 மீட்டர் தொலைவுக்கு செல்லும் இக்குகையில்தான் சித்தர் தவம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த குகையின் அடியில் சற்று தொலைவில் பாதாளத்தில் பாலி என்று அந்த பகுதி மக்கள் அழைக்கும் சுனையும் ஒன்று உள்ளது. தற்போது இந்த சுனை பகுதியில் பாம்பு நடமாட்டம் உள்ளதால் பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் மட்டும் அங்கு சென்று தீர்த்தம் எடுத்து வந்து கொங்கணர் சித்தருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த சுனை நீர்தான் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தவிர்த்து மற்ற நாட்களில் இங்கு வரும் பக்தர்கள் சித்தர் தவம் செய்த குகை கோவிலில் அமர்ந்து தியானித்து செல்வதையும் பார்க்க முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க குகை கோவிலில் தங்கப்புதையல் உள்ளதாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சர்ச்சை எழுந்தது. அதாவது கொங்கண சித்தர் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர் என்பதை நாம் முன்பே அறிந்திருந்தோம். அவர் தொட்டதை தங்கமாக்கும் சக்தி பெற்றவர் என்றும் கூறுகிறார்கள். ஒரு முறை சித்தர் இந்த பகுதியில் ஆடு மேய்த்தவர்களிடம் அவர்கள் வைத்திருந்த கம்பை வாங்கி அதை பொன்னாக்கி கொடுத்துவிட்டு சென்றதாகவும் செய்தி கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அவருக்கு பொன்னாசை இல்லை என்பதால் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் உணவை யாசகம் பெற்றே உண்டு வாழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள். எனவே அவர் வாசம் செய்த குகை கோவிலில் தங்க புதையல் உள்ளதாக கிளம்பிய சர்ச்சையை அடுத்து அப்போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இந்த குகை கோவிலை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது அங்கிருந்த கல்வெட்டுகளில் இக்குகை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்பதை கண்டறிந்தனர்.
ஆனால் இங்கு தங்க புதையல் இருந்ததா என்பதை கண்டறிய முடியவில்லை. இதனால் இந்த குகை கோவிலும் தங்க புதையல் ரகசியமும் இன்றளவு கொங்கண சித்தருக்கு மட்டுமே வெளிச்சம் என்று தெரிய வருகிறது. இச்சிறப்புமிக்க குகை கோவிலில் இருந்து சுமார் 100 அடி தூரம் மலைப்பகுதியில் நடந்து சென்றால் மற்றொரு குகை கோவில் உள்ளது. கொங்கணர் சித்தர் திருப்பதியில் ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. கொங்கணர் கேது கிரகத்தை பிரதிபலிப்பதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. பொதுவாக பலரது திருமண வாழ்வு தடைக்கு ராகு கேது கிரகங்கள் காரணமாக அமைகின்றன. எனவே இங்குள்ள கொங்கணரை வழிபடுவதன் மூலம் ராகு கேது தோஷங்கள் நீங்கி திருமண தடை அகலும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இந்த குகை கோவிலுக்கு பெரும்பாலானவர்கள் எளிதில் சென்று வர முடியாத அளவுக்கு குகைக்குள் நுழைந்து செல்லும் பாதை சற்று குறுகலாகவே உள்ளது. 18 சித்தர்களுள் மிகவும் சிறப்புமிக்கவர் இந்த கொங்கணர். உடம்பில் வரும் நோயை சரி செய்ய பல மூலிகைகளை தயார் செய்து உள்ளார் மற்றும் ஆன்மாவிற்கு பிறவி நோய் வராமல் தடுக்கும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆதலால் கொங்கணர் மிக சிறப்புமிக்கவராக போற்றப்படுகிறார். அனைத்து மக்களும் திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பர். காரணம், செல்வ செழிப்போடு இருப்பவர். அவருக்கு உண்டியலில் காணிக்கை செலுத்த கூட்டம் அலைமோதும். அவருக்கு 1 ரூபாய் கூட நாம் காணிக்கையாக அள்ளி கொடுத்தால் திருப்பதி ஏழுமலையான் நமக்கு அள்ளி தருவார் என்பது நம்பிக்கை. ஆனால் திருப்பதியில் ஏன் இவ்வளவு வசதி வாய்ப்பு உள்ளது? ஏன் திருப்பதி ஏழுமலையான் இவ்வளவு செழிப்பமாக உள்ளார் என்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன், அதை நாம் ரகசியம் என்று கூட சொல்லலாம். ஆம், அங்குதான் கொங்கணர் சமாதி இருக்கிறது. ஆதலால் தான் அங்கு செல்வம் கொட்டி கிடக்கிறது என்பது கொங்கணாரை வணங்குவோரின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது.